நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு டெல்லியில இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துல வந்துட்டு கலந்துக்க போறதா சொல்லியிருக்காங்க. சோ இது என்ன மாதிரியான கூட்டம், இங்க என்ன மாதிரியான விஷயங்களை பத்தி எல்லாம் வந்து பேச போறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், திமுகவோட ஆட்சி காலத்துல ராஜ மரியாதையோட இருந்த முக்தார் அவர்களை வந்துட்டு இப்ப கைது பண்ணிருக்காங்க. இந்த கைது பண்ணதுக்கான பின்னணி என்ன, எப்பவுமே முறைச்சிட்டே இருக்கக்கூடிய மேயர் பிரியா அவர்கள் இப்ப சிரிச்ச முகமா இருக்காங்க. அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சரா பதவியேற்று இன்னையோட ஒரு மாசம் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. அவரோட ஆட்சிகளை வந்து எதிர்க்கட்சி சைடுல இருந்து ரொம்பவே வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலுமே அது எல்லாத்தையுமே தாண்டி மக்களுக்காக அவர் கொண்டு வர்ற ஒவ்வொரு திட்டங்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாராலையுமே வந்துட்டு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த அளவுக்கு தான் அவர் செய்யற ஒவ்வொரு விஷயமே இருக்கு. அதுல இப்போ கொண்டு வந்த இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அதெல்லாம் வந்துட்டு வேற லெவலா இருக்கு. அந்த அளவுக்கு தான் வந்துட்டு மக்கள் கிட்டையும் அது சம்பந்தமான ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கிறதுமே இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதுக்காக நீங்க எப்போ வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அதுக்காக வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பையுமே வந்து ஸ்டார்ட் பண்ண போறதாவுமே சொல்லியிருக்காங்க. அந்த கான்டாக்ட் பண்றதுக்கான அந்த தொலைபேசி எண் இது எல்லாத்தையுமே வந்துட்டு கூடிய சீக்கிரத்துல கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு டெல்லியில வந்து இந்த நிதி ஆயோக் கூட்டம் அதுல வந்துட்டு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு கலந்துக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு மக்களோட இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு பண்ண போறாங்க அது சம்பந்தமா பேச போறதுதான் வந்து இந்த கூட்டத்தோட முக்கிய நோக்கமா இருக்கும். இதுல யாரெல்லாம் வந்து கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாநிலங்களோட முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேசத்துல இருக்க முதலமைச்சர்கள், ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே வந்து இந்த கூட்டத்துல வந்து கலந்துக்க போறாங்க. இங்க நம்ம சிஎம் விஜய் அவர்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இந்த மாதிரியான திட்டங்களை வந்து பத்தி பேசுறது, இங்க தமிழ்நாட்டுக்கு நம்ம நலத்திட்டத்துக்காக நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி அந்த ஒதுக்குறது இருக்குல்ல அது எல்லாமே வந்துட்டு ப்ராப்பரா எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இலங்கை தமிழர்கள் வந்து மீன் பிடிக்க போறத வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே அவங்களோட படகுகள் எல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க, அவங்கள வந்து சிறைபிடிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்க கூடாது, அது சம்பந்தமா பேசுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மேகதாது அணை அதை கட்டுறதுக்கு கண்டிப்பா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு சைடுல இருந்து. பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு இதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திமுகவோட ஆட்சி காலத்துல 5 வருஷமா ரொம்பவே ராஜ மரியாதையா இருந்த முக்தார் அவரை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப வந்து கர்நாடகாவில கைது பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாராலுமே ரொம்ப பெருசா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து திமுகவோட ஆட்சி காலத்துல அவரோட யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு 200ல இருந்து 300 இன்டர்வியூ எடுத்திருப்பாருன்னு வைங்களேன். அதுல மக்களுக்காக என்ன பயன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த பயனும் இல்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. அந்த இன்டர்வியூட நோக்கம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃபை பத்தி பேசுறது, யார் யாரை வச்சிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி மட்டும் தான் அவர் வந்து பேசிட்டு இருப்பாரு. அவங்களோட தம்ப்நெயிலே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆபாசமா இருக்கும், அவதூறா இருக்கும். முதலமைச்சரா விஜய் அவர்கள் இப்ப பொறுப்பேற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவரோட புகைப்படங்களையுமே பாத்துட்டீங்கன்னா ரொம்பவே கேவலமா வச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படா இவரை கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. அதுவும் தாவேகாவோட ஆட்சியில நடந்திருக்கு. எந்த ஒரு அரசியல் அறிவுமே கிடையாது, அரசியல் புரிதல் கிடையாது அப்படின்னு சொன்ன தாவேகாவோட ஆட்சியில இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கிறது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த அரசியல் புரிதல் எல்லாமே இல்ல அப்படின்னு சொல்றது நான் கிடையாது, எதிர்க்கட்சி சைடுல இருந்து சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இவர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பெண்களை வந்துட்டு ரொம்பவே ஆபாசமா அவதூறா பேசுறதே வந்துட்டு வேலையா வச்சுட்டு இருந்தாரு. ஒரு அரசியல் தலைவர்னா எப்படி இருக்கணும், ஒரு முதலமைச்சர்னா எப்படி இருக்கணும், இவ்வளவு சிம்பிளிசிட்டியா ஒரு முதலமைச்சர் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பார்த்து வியந்த கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களே வந்துட்டு ரொம்பவே அவதூறா வந்து பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்துட்டு அவர் மேல இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிஜேபியை சேர்ந்த ஒருத்தவங்களோட அவங்களுடைய கணவர், அவங்க 2 குழந்தைங்க இவங்களை வச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு குழந்தை வந்து பாக்குறதுக்கு அந்த பெண் மாதிரியும் இன்னொரு குழந்தை பாக்குறதுக்கு அண்ணாமலை மாதிரியுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத இந்த மாதிரியான அவதூறுகளையும் ஆபாசமான பேச்சுகளையுமே வந்து பேசியிருக்காங்க. இது சம்பந்தமா அந்த லேடி கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரஸ் மீட்லாம் வந்து கொடுத்திருந்தாங்க. இவங்களை வந்து கைது பண்ண போறதாவுமே வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. இதுல 2 பேர் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து திருச்சி சூர்யா அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க. அவரோட அப்பா பாத்தீங்கன்னா திமுகவோட மிகப்பெரிய புள்ளி, அவரையே வந்து கைது பண்ணிட்டாங்க. ஆனா முக்தார் அவருக்கு அரசியல் பின்புலம் அப்படிங்கிறது பெருசா இல்ல, இருந்தும் அவரை ஏன் வந்து கைது பண்ண முடியல அப்படிங்கிறது தான் வந்துட்டு எல்லாரோட கேள்வியுமா இருந்தது. அவருக்கு வந்து டைரக்டா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாட்டியும் அவருக்கு பின்னாடி திமுகவோட சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசா இருந்துச்சு. அதனாலதான் 5 வருஷம் ஆட்சி காலத்துல அவர் பண்ற எல்லா அட்டூழியங்களையுமே பார்த்துட்டு திமுக வந்துட்டு பொறுமையா இருக்கலாம், ஆனா தாவேகா வந்துட்டு அப்படி இருக்காது. இது வந்துட்டு உண்மையிலே இந்த மாதிரி யாராவது இதுக்கப்புறமா தாவேகாவோட ஆட்சியை வந்து விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது ஜனநாயகத்தோட உரிமை. இப்ப நான் விமர்சனம் பண்ணலாம், நீங்க பண்ணலாம், யாரு வேணா
வேணா பண்ணலாம். ஆனா அது அவதூறு பரப்புறது, ஆபாசமா பேசுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது உண்மையிலேயே கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி யாரெல்லாம் இதுக்கப்புறமா பேச போறான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய விதத்துல முக்தார் அவர்களோட கைது இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. அடுத்த டார்கெட் யாரா இருக்கும் அப்படிங்கிறது வந்து சோசியல் மீடியால எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த மீசையை முறுக்கிட்டு திரியிற நக்கீரன் கோபால் இருக்காருல்ல, அவர் தான் வந்துட்டு அடுத்த டார்கெட்டா அவரை தான் வந்து கைது செய்யணும். ஏன்னா அவர் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேல ஏகப்பட்ட அவதூறான விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்காரு. சோ அடுத்த டார்கெட் அவரா இருப்பாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேயர் பிரியா அவர்கள் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா எம்எல்ஏ பல்லவி அவங்கள வந்துட்டு மெழுகுவத்தி ஏத்த விடாம நான் வந்துட்டு புரோட்டோகால் படி தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வன்மமா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ராஜ்மோகன் அமைச்சர் இருக்காங்கல்ல, பள்ளி கல்வித்துறையோட அமைச்சர், அவங்களும் மேயர் பிரியா அவர்களும் வந்துட்டு இப்போ சென்னையில 10th 12th எல்லாம் வந்துட்டு யாரெல்லாம் வந்து அதிக மதிப்பெண்கள் எடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த சன்மானம் கொடுக்கறதுக்கான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. அதுல வந்துட்டு ரொம்பவே சிரிச்சு ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. மேயர் பிரியா அவர்களை ராஜ்மோகன் அவர்கள் டீல் பண்ண விதம் இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு அரசியல் மாண்பு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ராஜ்மோகன் அவர்கள் மேல நமக்கு ஏகப்பட்ட வன்மமெல்லாம் எதுவுமே கிடையாது. சில கருத்து முரண்பாடுகள் இருக்கு. ஏன்னா அவர் பேசின விதங்கள் அந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த நிகழ்ச்சியில அவர் பேசினது உண்மையிலேயே ரொம்பவே கேட்கறதுக்கே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத விட ரொம்பவே மோட்டிவா இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ வந்து நல்ல மதிப்பெண் வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி சன்மானம் எல்லாம் கொடுக்கறது ஓகே. அப்ப படிக்காதவங்கள வந்துட்டு எந்த ஒரு திறமையுமே இல்ல, அவங்க வாழ்க்கையில எதுவுமே முன்னேற முடியாதா அப்படின்னு சொல்லி எல்லாம் எதுவுமே கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுக்கு என்ன வருமோ அதுல வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருங்க. உங்களுக்கு எது வராதோ அதுல போக்கஸ் பண்ணாம உங்களுக்கு என்ன வருமோ அதுல நீங்க போக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லைஃபுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. உண்மையிலே அது ரொம்பவே கேட்கறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி மோட்டிவா தான் இருந்தது. ஊக்குவிக்கிறவங்க வந்து ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவனும் தேக்கு விற்பான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு. அது வந்து உண்மையிலேயே அதுதான் வந்து உண்மை. ஏன்னா அந்த மாதிரி நம்ம வந்து ஒருத்தவங்களை மோட்டிவ் பண்ணோம் அப்படின்னா அவங்களும் வளருவாங்க, நம்மளும் அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்துட்டு ரொம்பவே பேசியிருக்காரு. அவருக்கு இந்த அரசியல் புரிதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த தமிழ்ல பேசுற விதங்கள் இருக்குல்ல, அது கேட்கறதுக்கே ரொம்பவே இனிமையா இருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு அவர் பேசுவாரு. மேயர் பிரியா அவர்கள் வந்துட்டு இந்த சர்டிபிகேட் கொடுக்கும் போது கூட நீங்களும் வாங்க சேர்ந்தே கொடுப்போம் அப்படின்னு சொன்ன அந்த அரசியல் நாகரிகம் அதெல்லாம் பாக்குறதுக்கே உண்மையிலேயே நல்லா இருந்தது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்துட்டு எம்எல்ஏ பல்லவி அவர்கள்ட்ட மேயர் பிரியா அவர்கள் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த ஒரு பிரச்சனையே நடந்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருந்திருக்காது. அது வந்து இவ்வளவு பெரிய வன்மமா வந்து யாராலையுமே விமர்சனம் பண்ணிருக்கவும் மாட்டாங்க. அதை கொஞ்சம் தடுத்திருந்தா நல்லாவே இருந்திருக்கும். இது மேயர் பிரியா அவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சோ இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, மேயர் பிரியா அவர்கள் வந்துட்டு அடுத்த முறை வந்துட்டு இந்த மாதிரி மேயரா வர்றதுக்கான சான்சஸ் இல்ல, திமுகவே இதுக்கப்புறமா யாருமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு மக்களா இருக்கட்டும் இல்ல சமூக ஊடகத்துல இருக்க எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே திரும்பவும் திமுக வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு ஆட்சிக்கு வந்து 1 மாசம் ஆச்சு. அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.